ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் பிளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஊர்லலாம் ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பெரிய வீடு பிளாட்டை வாங்கி வீடை கட்டி அது சுற்றி தோட்டம் இதெல்லாம் வச்சு ஏகப்பட்ட செலவு பண்ணுவோம். ஆனால் இதுவே வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கண்டெய்னரில் வீடு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம பண்ணுற செலவை விட இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா அது திடீர்னு வெளிநாட்டுக்கு போயிட்டேனேன்னு பார்க்காதீங்க. இதுவும் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக அழகாக இருந்துச்சு எல்லா வீடுகளும். உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை எடுத்திருக்கேன். இந்த வீட்டுக்கு பேர் டைனி ஹவுஸ், சின்ன வீடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டெய்னரில் வீடு மாதிரி செஞ்சு அதை சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. இது எங்கே நடக்குதுன்னா ஆஸ்திரேலியாவில் நடக்குது. அங்கே இருக்கிற மக்கள் அவங்களுக்கு வேணும்னா எந்த கண்டெய்னரில் எந்த மாதிரி வீடு வேணுன்றத டிசைன் பண்ணி அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி கண்டெய்னரில் செஞ்ச வீடை இந்த மாதிரி அவுட்டிங் போகையில் இல்லை சில பேர் ஃபாரஸ்ட் இந்த மாதிரிலாம் போவாங்க. தேவையான எல்லா பொருட்களுமே இந்த கண்டெய்னர் ஹோமில் இருக்கும். பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டவ்வு, வாஷிங் மிஷினு எல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே வச்சிடலாம். அந்த மாதிரியும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே கிச்சன் மாதிரியும் இருக்குது. நிறைய வெரைட்டிஸில் செஞ்சு வச்சுருக்காங்க. அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கணும். இதுக்குள்ளே எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. பவர்லாம் பார்த்திங்கன்னா சோலார் சிஸ்டம் கூட வச்சுருக்காங்க. அதை வச்சு நம்ம எங்கேனாலும் பவர் எடுத்துக்கலாம். இதில் பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. இந்த வீடு ஃபர்னிச்சர்ஸ் பாத்ரூம் கண்டெய்னருக்குள்ளேயே பண்ணியிருக்காங்க. மாடுலர் கிச்சனு, பெட்ரூமு இது எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஃபேன் கூட இருக்குது. வீட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கண்டெய்னருக்குள்ளே வச்சுருக்காங்க. இந்த சின்ன சின்ன வீடுலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ஒரு ஜீப் மாதிரி இருக்குது, அதில் கூட வச்சுருக்காங்க. நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி சின்னதாகவோ பெருசாகவோ வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி வீடு இருக்கும். முன்னாடி கார் ட்ரைவ் பண்ணுற மாதிரி ட்ரைவ் பண்ணிக்கிட்டே போய் எங்கே வேணுமோ அங்கே நிறுத்தி ஸ்டே பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ளே இருக்கும். இது மாதிரி பெரிய பஸ்ஸு கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பஸ் நிறைய பேர் வேணும், ஒரு 4-5 பேர் போகணுன்னா இந்த மாதிரி பஸ்ஸாக கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் 5-6 பேர் இருக்காங்கன்னா ஷேர் பண்ணி வாங்கி கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ளேயே மாடி மாதிரிலாம் கட்டி அங்கேருந்து கீழே பார்க்குற மாதிரி மேலே ஒரு பெட்டு, கீழே ஒரு பெட்டு, டபுள் பெட்ரூம், ட்ரிபிள் பெட்ரூம் அப்படி கூட பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம ஊருக்கு செட் ஆகுமாங்கிறது தெரியலை. ஏன்னா அந்த இடம்லாம் கண்டெய்னர் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோ பெருசு தான் இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்குள்ளேயே நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். தெருப்பக்கம், கொல்லைப்பக்கம், கிச்சன், ரூமு, ஹாலு இந்த மாதிரி பெருசாக இருந்தே பழக்கம். இது ஒரு கண்டெய்னருக்குள்ளே வாழணுங்கிறது நமக்கெல்லாம் செட் ஆகாது. ஆனால் அவங்களுக்கு அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த கண்டெய்னர் ஹோமு. இது சோலார் சிஸ்டம். எங்கேனாலும் நம்ம இந்த சோலார் சிஸ்டத்தை எடுத்துகிட்டு போனால் நமக்கு பவர் கிடைக்கும். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இந்த வீடியோவை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.